வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலைக்காட்டில் யானைகள் கூட்டம் நிறையா இருந்துச்சு. அந்த மலைக்காட்டுக்கு பக்கத்தில் கரும்பு தோட்டங்கள் நிறையா போட்டிருந்தாங்க. இந்த யானைகளுக்கு அந்த கரும்பு தோட்டம் தாங்க தீனி. கரும்பு தோட்டத்துக்கு வருங்க, ஒவ்வொரு அதுகளுக்கு அது பசி தீர்ற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா கரும்புகளாக நிறையா சாப்பிட்டு திருப்பி மலைக்கு போயிருங்க, மலைக்காட்டுக்குள்ளே போயிடும். இப்படி வழக்கமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு யானை தன்னோட பசிக்கு எல்லா கரும்பையும் சாப்பிட்டு அது முடிஞ்ச அளவுக்கு கரும்புகள்லாம் சாப்பிட்டு திரும்பி போகிறதுக்காக போகும்போது வழக்கமாக போகிற வழியில் போச்சு. போகும்போது கொஞ்சம் தயங்கி நின்றுச்சு. என்னான்னு பார்த்தா அந்த கரும்பு இது சாப்பிட்டு போட்ட சக்கையில் நிறையா லட்சக்கணக்கான எறும்பு கூட்டங்கள் அதுக்கான தீனிகளை அது தேடிக்கிட்டு இருந்துச்சுங்க. சரி, இந்த எறும்புகள் போகுமா, போகிற வரைக்கும் கொஞ்சம் காத்திருப்போமா அப்படின்னு யோசிச்சு. அப்போது அந்த யானை என்ன பண்ணுச்சு, நம்ம இந்த வழியாக போனோம்னா நம்மளுடைய பாதம் பட்டாலே இது எப்படியும் ஒரு ஆயிரக்கணக்கான எறும்புகள் செத்து போயிடும், பாவம் நம்மளால் ஏன் இந்த எறும்புகள் சாகணும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்துட்டு திரும்பி வேறு வழியில் போயிடுச்சு. இப்போ எறும்புகள் பார்த்துச்சு, பாரு நம்ம இன்னும் ஒரு ஆளாக இருந்திருந்தோம்னு வச்சுக்க, இந்த யானை மிதித்து நம்மளை காலி பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கும். நம்ம கூட்டத்தை பார்த்த உடனே யானையே பயந்து போயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லி இந்த எறும்புகள்லாம் கைவிட்டி சிரித்து பேசிக்கிச்சான். இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம சொல்ல வர்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்படித்தாங்க நம்மளும் ஒத்தாளாக இருக்கும்போது கூட சில பயம் இருக்குங்க உள்ளுக்குள்ளே. ஆனால் ஒரு 10 ஆள் அப்படி சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னமோ நம்ம தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய வீரன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனசில் ஒரு எண்ணம் தோணுது. இப்போ நம்ம கூட எவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருந்தாலும் எதிராளி வர்றான்ல, அவன் நம்மளை பார்த்துட்டு பயந்து போகிறானா இல்லை நம்ம மேலே இறக்கப்பட்டு அவன் இந்த பிரச்சனையிலேருந்து விலகி போகிறானாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம லைஃப்பில் எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்கிறதாங்க இந்த கதையோட தீர்வு. நன்றி. என்னங்க, நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.